Hi, hello friends, welcome to Punarvi's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken ghee roast எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த chicken ghee roast பண்றதுக்கு முதல்ல மசாலாக்களை சேர்த்து chicken ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த chicken ghee roast பண்றதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு chicken எடுத்துர்க்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப் அளவுக்கு தயிர். இப்போ எல்லா மசாலாக்களையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த சிக்கன் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்ததாக மசாலா பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். 3 பட்டை, 3 லவங்கம், 1 அன்னாசிப்பூ, 1 ஏலக்காய், ஒரு சிறிய துண்டு கடல் பாசி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கலருக்காக ஒரு 5 பேடிகை சில்லியை எடுத்திருக்கேன். காரத்துக்காக ஒரு 5 குண்டூர் சில்லி சேர்த்துக்கலாம். இந்த மிளகாயை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ மிளகாய் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ மிளகாய் நல்லா வெந்துடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்ச மிளகாய், வறுத்து வச்சிருக்கிற மசாலாக்களை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக ஒரே ஒரு தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனை ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாக்களை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.